ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஊழியனுக்கு ஊழியம் செய்யுங்கள். சப்போர்ட்டிங் யுவர் பாஸ்டர். நாளிலே ஒவ்வொரு ஊழியர்களுக்குமே பலவிதமான போராட்டங்கள், பலமுறை போராட்டம், சொல்லக்கூடிய போராட்டம், சொல்லக்கூடாத போராட்டங்கள். ஊழியம் என்பது லேசானதல்ல, அது யுத்தக்களம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியர்களுமே அவர்கள் போராடுகிறார்கள். இதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் மிருகங்களோடு கூட போராடுவேன். அது அவர் சொல்லுகிற மிருகங்கள் இந்த கால்நடைகள் அல்ல, மனிதர்கள் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியனுக்குமே போராட்டங்கள். காலை முதல் மாலை வரை குடும்பங்களிலே போராட்டம், ஊழியங்களிலே போராட்டம், மனதிலே போராட்டம், பொருளாதாரத்திலே போராட்டம், சரீரத்திலே போராட்டம். இப்படிப்பட்ட ஊழியனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னை அழைக்கிறார். திருமறை சொல்லுகிறது, என்னுடைய ஒரு 5 குறிப்புகளை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, சப்போர்ட்டிங் யுவர் பாஸ்டர்ஸ் பிரிங் பிளெஸிங். ஒரு ஊழியனுக்கு உதவியாக இருங்கள், உபத்திரவாக இருக்காதிருங்கள். இந்த அநேக திருச்சபைகளிலே உபத்திரவம் கொடுக்கிற மக்கள் ஏராளம். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். பலமுறை சொல்லியிருக்கிறேன், நல்ல உடை உடுத்தினால் அதற்கு ஒரு விளக்கம், ஒரு கசங்கி உடை உடுத்தினால் அதற்கு இன்னொரு விளக்கம், பணத்தை பற்றி பேசினால் அதற்கு ஒரு விளக்கம், பேசாவிட்டால் அதற்கு இன்னொரு விளக்கம். இப்படி ஒவ்வொரு செய்தியிலுமே குற்றம் கண்டுபிடிக்கிற மக்கள் ஏராளம். அதாவது பிரசங்கம் பண்ணியும் பேர் வாங்கலாம், குறை கண்டுபிடித்தும் பேர் வாங்கலாம். இன்றைக்கு குறை கண்டுபிடிக்கிற மக்கள் ஏராளம். திருச்சபைகளில நீண்ட கால அனுபவங்கள், நீண்ட கால சபையில் இருக்கிறார்கள். ஒரு பெருமை, இத்தனை ஆண்டுகள் இருக்கிறேன், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், அதெல்லாம் முக்கியம். எத்தனை ஆண்டுகள் இருக்கிறோம் முக்கியம் அல்ல, எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு ஊழியத்திற்கு உதவியா இருக்கிறோம், ஊழியனுக்கு உதவியா இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, அவளுக்கு என்ன அன்பான பிள்ளைகளை வந்து பாருங்கள் ஒருவனுடைய பாடுகள். இந்த முதல் குறிப்பு, சப்போர்ட். ஒரு ஊழியனுக்கு உதவி செய்வது, ஒரு ஊழியனுக்கு ஊண்டுகோலாக இருப்பது, ஒரு ஊழியனை தாங்குவது உங்களுக்கு ஆசீர்வாதம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம். ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தீர்க்கதரிசி. அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்பவன், அதாவது ஒரு ஊழியன் தான் தீர்க்கதரிசி. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு தீர்க்கதரிசி மேய்ப்பனா இருக்க முடியாது, அல்ல ஒரு மேய்ப்பன் தீர்க்கதரிசனா இருக்க முடியும். ஒவ்வொரு வாரம் திருச்சபையில் பேசப்படுகிற வார்த்தைகள் தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். மக்கள் சொல்லுகிற வார்த்தை, என்னோடு கர்த்தர் பேசினார், எனக்கே பேசினார், எந்த நோக்கத்தோடு வந்தேனோ அந்த நோக்கத்தோடு பேசினார். யோசித்து பாருங்கள். அப்படியானால் அது ஒரு தீர்க்க தரிசனம் தான். Every preacher, every message from God is a prophecy. எனவே ஒவ்வொரு மெய்ப்பருமே ஒரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு மக்களுக்கு புரியவில்லை. ஒரு தீர்க்க என்பது விசேஷ ஒரு அபிஷேகம், இது ஒரு ஆபீஸ். ஆனால் ஒவ்வொரு மெய்ப்பருமே ஒரு தீர்க்கதரிசி. ஏன் சொல்கிறது, அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஒரு ஊழியனை, ஒரு மெய்ப்பனை ஏற்றுக்கொள்ளுகிறவன், வேதம் சொல்கிறது, தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். அப்படியானால் அந்த ஊழியனை தாங்கும் போது, அந்த ஊழியனுக்காக விரிக்கும் போது, அந்த ஊழியனுக்கு உதவும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம். எனவேதான் முதல் குறிப்பு சொன்னேன், சப்போர்ட்டிங் யுவர் பாஸ்டர் பிரிங் பிளெஸிங். எதிர்மாற்ற வேண்டாம், வில்லனா இருக்க வேண்டாம், வில்லிகளா இருக்க வேண்டாம். சப்போர்ட் யுவர் மினிஸ்ட்ரி, சப்போர்ட் யுவர் பாஸ்டர். ஊர்ல எல்லாருக்கும் உதவி செய்வது முக்கியம் அல்ல, உன் ஸ்தல போதவருக்கு உதவி செய்யுங்கள், உன் ஸ்தல போதவரை தாங்குங்கள், உன் ஸ்தல போதவருக்கு துணையா இருங்கள், உன் ஸ்தல போதவை உற்சாகப்படுத்துங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் பலனை அடைவான். அடுத்த ஒரு வாசகம், நீதிமான் என்னும் நாமத்தை வைத்தும் ஒரு நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். 2 வார்த்தை சொல்லுகிறார். தீர்க்கதரிசிக்குரிய பலன், ஒரு நீதிமானுக்குரிய பலன். ஒரு ஊழியன் நீதிமானா இல்லாவிட்டால் அவன் ஊழியனா இருக்க முடியாது, நீதிமானா இல்லாவிட்டால் மெய்ப்பனா இருக்க முடியாது.
நீதிமான் அல்லாவிட்டால் ஒரு திருச்சபையின் போதுவராக இருக்க முடியாது. எனவே திரும்ப சொல்லுகிறேன், 2 முறை சொல்கிறார், பலனை அடைவான். ஒன்று தீர்க்கதரிசிக்குரிய பலன், இன்னொன்று நீதிமானுக்கு ஏற்ற பலன். என் அன்புடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அதாவது ரிவார்ட். இரண்டாவது, அன்பான ஒரு நீதிமானுக்கு ஏற்ற பலனை நீங்கள் பெறுவீர்கள். என்னோட அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். சோர்ந்து போன ஒரு ஊழியன் சோர்ந்து போவதானால், ஒரு ஊழியன் சோர்ந்து போவானேயானால் அந்த திருச்சபை சோர்ந்து போய்விடும், அந்த திருச்சபை பலவீனமாகிவிடும். ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், a discouraged pastor weakens the church. ஒரு திருச்சபையின் போதகன், சோர்ந்து போன ஒரு திருச்சபையின் போதகன் சபையை பலவீனப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஒரு ஊழியன் சோர்ந்து போகாமல் அந்த ஊழியனை பாதுகாத்துக் கொள்வது. டிஸ்கரேஜ். எல்லா ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சோர்வு, ஒரு ஏமாற்றம், ஒரு மன அழுத்தம், ஒரு கலக்கம் எல்லாருடைய ஊழியக்காரர் வாழ்க்கையில உண்டு. நீங்க மெகாபாஸ்டா இருக்கலாம், அவங்க ஊழியத்திலிருந்து டிஸ்கரேஜ்மெண்ட் கூட இருக்கிறவர்கள் யாரோ ஒருவராலே சோறுக்குள்ளாக்கிற மக்கள் ஏராளம். அது நாயா இருக்கலாம், அது பிள்ளைகளா இருக்கலாம். ஏதோ காரியங்களாலே அவளை சோறுக்குள்ளாக்குற பல ஊழியர்கள் உண்டு. எனவே நான் சொல்லுகிறேன், எபிரேயர் 13:7, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அந்த கவனிக்க வேண்டும். நடத்தினாரே இளம் பிராயத்தில ரட்சிப்புக்குள்ளே, ஞானஸ்தானத்துக்குள்ளே, ஆவியாண்டத்துக்குள்ளே இந்த அளவுக்கு நீங்கள் நடந்திருக்கிறீர்களே, ஜெபிக்க, ஆராதிக்க, பிரசங்கிக்க இந்த அளவுக்கு இழந்திருக்கு என்று சொன்னால் அந்த ஊழியம் காரணம். இத்தனை பேரை ஏழ்மையில வந்தவர்கள் இந்த உயர்ந்திருக்கிறார்கள், நினைத்து பார்ப்பதில்லை, சிந்திப்பது கூட இல்லை, திரும்பி கூட பார்ப்பதில்லை. ஏழ்மையில வந்தவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், வாகனங்கள், வீடு வசதி, திரும்பி கூட பார்ப்பதில்லை. அவள் அந்தஸ்து மாறிவிட்டது, உயர்வு மாறிவிட்டது, ஒரு போன் கால் கூட இல்லை. வீதம் சொல்லுகிறது, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. நம்பிக்கை பிள்ளைய உலகத்திலே சொல்றாங்க, என் நம்பி கொன்றார்க்கு முழு வேண்டாம் உள்வில்லை, செய் நம்பி கொன்றனவர்க்கு. ஒரு சின்ன கேள்விக்கிறேன், உன் நடத்தினவர்கள் ஊழியன், உன் நிலத்தினவர்கள் போதகர், உன் நிலத்தின உங்களுடைய அந்த சபை திரும்பி பார்க்கிறீங்களா? உங்களுக்கு வீரமா இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு தொலைபேசி அழைப்பு அந்த ஊழியரோடு வருடத்துக்கு ஒரு முறை இவரை சந்திப்பது இல்லையே. திருமறை சொல்லுகிறது, உங்களை நடத்தியவர்களை நீங்கள் நினைத்து. அடுத்த வார்த்தை, அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. உங்களுக்காக பட்ட பாடுகள் நான் யோசிக்கிறேன். என்னை கிறிஸ்து நடத்தின என்னுடைய பள்ளி மாணவர், அதற்காக பிரயாசப்பட்ட பல தேவ மனிதர்கள். இன்றைக்கு நான் பேசுவதை சொன்னால் அதற்கு உதவியா இருந்த ஆதாரமான என்னுடைய போதகர். எல்லாரும் நினைக்கிறேன், வேறும் சொல்கிறது, நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நன்றாக நினைக்க வேண்டும். நீங்கள் எங்கே ஆரம்பித்தீர்கள்? Where you started? இந்த வாழ்க்கையின் ஆரம்பம் எங்கே ஆரம்பித்தது? 2 தான் சொல்லுகிறேன், நினைவுங்கள். 2வது சிந்தியுங்கள். 3வது அவரை பின்பற்றுங்கள். Remember them. 2வது think about them. ஒரு சின்ன கேள்வி, ஒவ்வொரு சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா? நீங்க வளர்ந்திருக்கிறீங்க, ஆனா அவர் அது ஏழ்மையில்தான் இருக்கிறார். அதே வீடு, அதே வாகனம், அவருடைய நிலம்தான் உங்களுடைய வளர்ச்சி, அவருடைய நிலந்தால்தான் உங்களுடைய ஆசீர்வாதம். அதாவது நினைத்து பார்ப்பதில்லை. வேறு சொல்கிறது, அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, don't discredit your pastor, don't weak your pastor. உங்கள் போதகனை பலவீனப்படுத்த வேண்டாம். பலப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை. பாருங்க, இந்த ஆலயங்கள விசேஷமாக ஒரு சிறப்பு பேச்சாளர் பேசுகிறார். ஒரு வெளியிலிருந்து வருகிறார். அன்றைக்கு மக்களே வரமாட்டாங்க. அவருடைய
கணிப்பு என்னவென்றால் அவர் ஒரு பெரிய பாஸ்டர் வச்சிருப்பார். அதை பார்த்து மக்கள் பழி வாங்கிடுவாங்க. திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் வீக்கன் யுவர் பாஸ்டர். ஒரு ஊழியனை சரீரத்திலும் பலவீனப்படுத்தாதீர்கள், ஆவியிலும் பலவீனப்படுத்தாதீர்கள். இது கடந்து வந்த ஊழலுக்கு மட்டுமே தெரியும். அந்த ஊழலுக்கு இன்றைக்கு அதிகமான இருதய கோளாறு, இருதய பிரச்சனை, பிபி, அதிகப்படியான சுகர், இதெல்லாம் மன அழுத்தங்கள் நிமித்து வருகிறது. டோன்ட் வீக்கன் யுவர் பாஸ்டர். போதகரை சரீரத்திலும் பலவீனப்படுத்தாதீங்க, ஆவியிலும் பலவீனப்படுத்தாதீங்க. திரும்ப சொல்லுகிறேன், ஆவியின் பலவீனம் தான் சரீர பலவீனம். அவர் ஆவியில உடைக்கும் போது அவர் சரீரத்தில் உடைந்து போகிறார். வேண்டாம், அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆறுகள் சிதறடிக்கப்படும். அந்த கருப்பு என்னவென்றால், நான் மேய்ப்பன் நிலைகளை வைக்கும் போது, மேய்ப்பனை நான் கீழே தள்ளும் போது, மேய்ப்பன் வாழ்க்கையில குழப்பங்களை உண்டு பண்ணும் போது ஆறுகள் சிதறடிக்கப்படும். நம்ம கவனிக்க வேண்டும். டோன்ட் மேக் வீக் யுவர் பாஸ்டர். பொதுவனை பலவீனப்படுத்தாதீர்கள். 3வது குறிப்பு, அன்பான பிள்ளைகளே, உங்கள் போதகருடைய உங்களுடைய தியாகம் ரொம்ப பெரியது. நீங்கள் அறிந்திருக்கிறதை விட, உங்களுக்கு தெரிந்திருக்கிறதை விட, இது ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், your pastor's sacrifice more than you say. உங்களுக்கு இன்னும் தெரியலாம், ஆனால் அவருடைய அந்தரங்க உங்களுக்கு தெரியாது. அவருடைய முழங்கால் நம்ம சொல்லுகிறேன், உங்கள் ஊழியனின் தியாகத்தை அங்கீகரியுங்கள். நான் சொல்லுகிற வார்த்தை, your pastor's sacrifice is more than you say. அதை விட அதிகமா ஒவ்வொரு ஊழியனுக்கு நிறைய பாடுகள். இவரையர் 13 ஆரம்பத்திலே சொன்னேன். இவரை 13 அவர்களை நினைவுங்கள், அவர்களை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் நிறைய பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு. என்னுடைய 4வது குறிப்பு நினைக்க வேண்டும், ஈவன் பாஸ்டர்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங். ஊழியர்களும் மனிதர்கள் தான், மனதிட வேண்டாம். அவர்களுக்குள்ளேயும் அன்பார்களே மனித இயல்பு வரலாம். they are not angels. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5:17, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், வானத்தில் அக்கினை கொண்டு வந்தான், அவன் சொல்ல ஆகும், அவன் கட்டளையில் நிற்கும். வேதம் சொல்வது, அன்பார்களே, அவனால் தேவன் நாம மையப்பட்டது. அவன் சொல்ல ஆகும், அவன் கட்டளை நிற்கும். அவன் சொன்னால் மழை பெய்யும், அவன் சொன்னால் மழை நிற்கும். இயற்கை மேல் அதிகாரம் படைத்த ஒரு மனிதன் எலியா. அவன் திருமறை சொல்லுகிறது, அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஒரு 2 வேலை செய்தான். ஒன்று நெகட்டிவ், அதையும் கட்ட கேட்டார். இன்னொன்று பாசிட்டிவ், பெய்யாதபடிக்கு ஜெபித்தான், பெய்யவே இல்லை. பெய்யும்படி ஜெபித்தான், மழை பெய்தது. அதனால் இப்படிப்பட்ட மனிதன் ஆன வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போனான் சூழச்செடியின் கீழ். ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், ஈவன் பாஸ்டர்ஸ் ஆர் ஹியூமன். எல்லா ஊழியர்களுமே பலவீனம். அதுதான் ஒரு சாக்கு போக்க சொல்லவில்லை. அதனால அது ஒரு தகுதி அல்ல. வேற ஹியூமன் பீயிங். அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன பாடு இருக்கிற அதே பாடு அவருக்கு இருக்கிறது. அவருக்கும் மனைவி பிள்ளைகள், அவருக்கும் குடும்பம், அவருக்கும் சரிய பலவீனங்கள், அவருக்கும் தேவைகள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது. இத்தனைக்கு மத்தியில அவர் ஒவ்வொரு நாளும் வழிபடத்தில் இருக்கிறார், உங்களுக்காக ஜெபிக்கிறார். யோசித்து பாருங்கள், ஜல நேரங்கள், வேத பாடங்கள், காலை கூட்டம், மாலை கூட்டம், வீட்டுக் கூட்டம், இதற்கு மத்தியில பிறந்த நாள், திருமண நாள், திருமணங்கள், அடக்க ஆராதனை, இதற்கு மத்தியிலே அவர் பங்கு பெறுகிறார். நம்ம கவனிக்க வேண்டும், நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள், எவரி பாஸ்டர்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங். அது அவளுக்கு ஒரு தகுதி அல்ல. அதை சொல்லி மறைப்பதல்ல, இல்லை, அவர்களும் பாடுள்ளவர்கள் தான். எனவே நீங்க பிரச்சனை என்னவென்றால், ஒரு சிறிய வார்த்தை ஊழியம் பேசிவிட்டால் உடனே பெருமைப்படுத்தி, இப்படி பேசிட்டார் பாஸ்டர், இப்படி பேசிட்டார், ஒரு ஊழியம் இப்படி பேசலாமா?
திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். Every pastor is a human being. ஒவ்வொரு ஊழியனுமே பாடுள்ள மனிதர்கள். ஆனால் பாடுள்ள மனிதர்களை கொண்டுதான் பரமனின் சேவை பூமியிலே நடைபெறுகிறது. பாடுள்ள மனிதர்கள் ஆனால் பரமனின் சேவையை தொடர்ந்து செய்கிறார்கள். எல்லா ஊழியருமே மெகா பாஸ்டர்ஸ் உலகத்தின் பல தேசங்களிலே பல நாடுகளிலே மிக பிரம்மாண்டமான சபையின் ஒவ்வொரு பயிலுற வாய்ப்பை பெற்றேன். இந்த சபைகளுக்கு போயும் இருக்கிறேன், அவர்களோடு கூட தங்கி இருக்கிறேன். 18,000 பேர் உள்ள ஒரு ஊரோடு தங்கி இருந்தேன் கடந்த மாசத்துல, போர்ச்சுகல் என்கிற ஒரு தேசத்துல. அவருக்கும் பலவீனம், சரிய பலவீனங்கள், எத்தனையோ பலவீனங்கள் அவருக்கு. எனவே என் அன்பான பிள்ளைகளை, எவரி பாஸ்ட், அதாவது எவரி பாஸ்ட் as a human being, stand in the pastor and strengthen God's work. கவனியுங்கள், ஒவ்வொருவரோடு நின்று ஊழியத்தை கட்டுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று சொல்லுவது, மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. நம்ம கவனிக்க வேண்டும். மாபெரும் தேவ மனிதன், அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனால் காக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட தேவ மனிதனுடைய கைகள் அசந்து போயிற்று. இதுதான் வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையில வரும். அதாவது the strength will be very weak. அது ரெண்டு விதத்துல எடுத்துக் கொள்ளலாம். சரீரத்திலும் பலவீனங்கள் உண்டு, ஆவியிலும் பலவீனங்கள் உண்டு. எல்லாருக்கும் உண்டு. அது இன்று நாளை இருப்பதில்லை. வாழ்க்கையில பல சம்பவங்கள் வரும்போது so weak. இது வந்து பலவீனப்படுத்துகிறது. காரியங்கள், சம்பவங்கள், சூழ்நிலைகள், மனிதர்கள் நம்ம பலவீனப்படுத்துகிறார்கள். அதுல உறுதியா இருக்கிறது கடினம் தான். ஆனா தேவ கிருபை வேலை போல எல்லாமே அந்த ஒரு வாழ்க்கையில ஒரு இரக்கம், ஒரு சரிவு. ஆனால் இதைத்தான் இங்கே மோசேயின் கையில் தளர்ந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்தார்கள். எரிய அல்ல, அவனை தாங்கி பிடிக்க. What you can do when the passes weak. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை ஊழியருக்கு செய்யுங்கள். வார்த்தைகளால், கிரியைகளால், ஜபத்தினால், என்னவெல்லாம் செய்ய முடியுமோ. பக்தன் சொன்னார், you want to repay your gratitude to your pastor, remember him. உங்கள் நன்றியை ஊழியருக்கு தெரிவிக்க வேண்டுமானால் ஊழியருக்காக ஜெபியுங்கள். அதான் செய்கிற மிகப்பெரிய ஊழியம். ஏதான் அநேக இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் தங்களுக்கு ஜெபிக்க ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அவருக்காக மக்கள் ஜெபிக்கிறார். மாசத்தில் ஒரு முறை கூடி திருமறை சொல்லுகிறது, கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். உட்கார்ந்தான். அப்படியெல்லாம் நிற்க பலம் இல்லை, நிற்க பலம் இல்லை. தேவனை மூலமாக சந்தித்த ஒரு தீர்க்கதரிசி, இவருடைய வார்த்தைகளை பெற்றவர், கண்மலையின் தண்ணீரால் தாகம் தீர்த்தவர், இசையில் ஜனங்களை வழிநடத்தினவர், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தவர். யோசித்து பாருங்கள். உட்கார்ந்தான். ஆறுவனும் ஊரும், ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும். ஊர் என்ற பெயர் அது அறியப்படாத ஒரு பெயர். அவர் குறித்து எங்கேயுமே இல்லை. அறியப்படாத ஒருவன். இவனுடைய சபையில தான் அந்த பெசலியேல் பிறந்தார். இவருடைய சந்ததியில அறியப்படாத ஒருவர், அவரை பற்றி எங்குமே இல்லை. அறியப்படாத ஒருவர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கைகளை தாங்கினார்கள். அடுத்த வார்த்தை, இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்க வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்க வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. கவனித்து பாருங்கள். பல சொல்லியிருப்பாங்க, உனக்கு எனக்கு அந்த வேலை, உனக்கு எதுக்கு அந்த வம்பு, நீ ஏன் போற, அவர் போகக்கூடாதா, இவர் போகக்கூடாதா, இவர் செய்யக்கூடாதா, இவர் செய்யக்கூடாதா, இத்தனை வார்த்தைகள் வந்திருக்கலாம், எதிர்மறையான வார்த்தைகள். பட் ஸ்டில் அவர் செய்திருந்தான், சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும். கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். விமர்சனம் வரலாம், ஏளனங்கள் வரலாம், பரியாசங்கள் வரலாம், உலகத்தினுடைய தாக்குதல் வரலாம். எல்லாம் சொல்லிப்பாங்க, உனக்கு எதுக்கு அந்த வேலை, அவரே பண்ணல, இவர் பண்ணல, இவர் பண்ணல, இவர் பண்ணல. Why should you?
திரும்ப சொல்லுகிறேன், ஸ்டாண்ட் வித் பாஸ்டர் அண்ட் ஸ்ட்ரெங்தன் காட்ஸ் வொர்க். பலவீனமான நேரங்களிலே ஓய்வுடன் இல்லங்கள். இன்னைக்கு பிரச்சனை என்னவென்றால், ஒரு சின்ன பலவீனம் ஓடி வெளியேற மக்கள், ஒரு சின்ன கஷ்டம் ஓடி வெளியேற மக்கள். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், நிறைய பேரை உண்மையா பொய்யா கூட தெரியாது. உடனே என்னுடைய ஒரு தாக்குதல். நான் சொல்ல வேண்டிய வார்த்தை யாத்திராகம் 17:12 கடைசியான சொல்ல வேண்டுகிறேன். அன்பானவர்களே, கலாத்தியர் 6:9 இந்த வார்த்தைகள் சொல்ல வருது, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல். இதுதான் நன்மை. ஒரு ஊழியருக்கு நன்மை செய்யுங்கள், ஏற்ற காலத்திலே நீங்கள் அறுப்பீர்கள். Do some good things to a pastor. நன்மை செய்யுங்கள். நான் சொல்ல வேண்டுகிறேன், இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் ஆழத்தில் பதிக்க அன்பாக இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை 1 சாமுவேல் 30:6 தாவீதுக்கு வந்தது. மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனால் அவனை தாங்கி பிடிக்க ஆட்கள் இல்லை. தன்னைத்தானே அவன் பலப்படுத்திக் கொண்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், இதை 13:7 அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், விழித்திருக்கிறவர்கள், எனவே கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அன்பான விசுவாசியே, நீ பல நிலையில் இருக்கலாம். இன்னைக்கு நீ பெரிய ஆளா இருக்கலாம், வசனம் தெரிஞ்சிருக்கலாம், உன்னை பல இடங்களில் பயன்படுத்தலாம், உனக்கு கிருபைகள் இருக்கலாம். You may be very popular in your pastor. ஒரு ஊழியனை விட நீங்கள் பிரபலமா இருக்கலாம், பரவாயில்லை. திரும்ப சொல்லுவது, அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். இரண்டாவது, அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு. அடுத்த வார்த்தை, அடங்கி இருங்கள். இப்ரேயர் 11:17 அடங்கி இருங்கள். துக்கத்தோடு செய்ய வேண்டாம், ஒப்புரமா இருக்காது, மகிழ்ச்சியோடு செய்யுங்கள். சில வார்த்தைகளை சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஸ்ட்ராங் பாஸ்டர், ஸ்ட்ராங் சர்ச், ஸ்ட்ராங் இம்பாக்ட். வலிமையான ஊழியம், வலிமையான சபை, வலிமையான ஒரு வெளிப்பாடுகள். நான் சொல்ல விரும்புகிறேன், don't criticize your pastor. ஊழியனை குறை சொல்லாதிருங்கள், ஊழியனை குற்றம் கண்டுபிடிக்காதிருங்கள். அவர் அப்படித்தான், இவர் இப்படித்தான் பேசுவார், இப்படித்தான் பேசுவார். Don't criticize your pastor. அது உங்களுக்கு ஆபத்து. கவனிங்கள், அவர்களுக்கு ஜனநாயகம் உங்களுக்கு தெரியாது, அவருடைய உபவாசம் உங்களுக்கு தெரியாது, அவருடைய மயன்பாடு உங்களுக்கு தெரியாது, அவர் கடந்து போகிற பாவி உங்களுக்கு தெரியாது. எனவே மூன்றுதான் சொல்லுவேன், பாஸ்டர், உங்கள் ஊழியருக்காக ஜெபியுங்கள். இரண்டாவது, என்கரேஜ் யுவர் பாஸ்டர், ஊழியரை உற்சாகப்படுத்தினர். ஒரு வருகையினால், உங்கள் ஜபத்தினால், உங்கள் காணிக்கையினாலே என்கரேஜ். கடைசியாக, ஸ்டாண்ட் பை ஹிம், அவருக்கு பக்கத்தில் நில்லுங்கள். ஸ்டாண்ட் வித் ஹிம். பாடல் வரும்போது, போராட்டம் வரும்போது, எல்லாமே வரும்போது, இயலனங்கள் வரும்போது, நீ செய்வீர்கள் என்றால் ஊழியனுக்கு ஊழியம் செய்யுங்கள். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன். அவருடைய விளைவு என்ன தெரியுமா? ஏன் சொல்லுவது, கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஒரு ஊழியனுக்கு உதவி செய்யுங்கள். நான் ஒரு ஊழியத்தில் 16 ஆண்டுகள் இருந்தேன். 16 ஆண்டுகள் அவரோடு பணியாற்றினேன். பொருளாதாரத்தை மையமாய் கொண்டு அல்ல, அவருக்கு கிருபையை மையமாய் கொண்டு 16 ஆண்டுகள் ஒரு ஊழியருடன் பயணம் பண்ணியிருக்கிறேன். ஒரு விளைவுதான் இன்றைக்கு நான் பேசுகிறேன். நீ கேட்டுக்கொண்டு வந்து பிள்ளையே, support your pastor. Don't discourage your pastor. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அடுத்த வார்த்தை, stand with the pastor, pray with the pastor. சொன்ன encourage him, stand by him. அவர் பக்கத்தில் நில்லுங்க, அவரோடு கூட நில்லுங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அதிரிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, உலகமான ஊழியனுக்கு ஊழியம் செய்வது மிகப்பெரிய பாக்கியம், பாக்கியமான சேவை. பாதம் பணிந்து செய்ய, ஆயுள் முடியும் வரை செய்ய, கிறிஸ்து வருகை வரை செய்ய, உண்மையாய் செய்ய, உத்தமமாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க, பலம் தாங்க.
உடைய வல்லமையினால் நிரப்புங்க அப்பா. உடைய வாக்கு தத்தங்களால் நிரப்புங்க. எனக்கு ஊழியம் செய்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. எந்த விதத்தில் ஆகிலும் விதத்துல வார்த்தையினாலே கிருபையினாலே ஆண்டவரே அவருடைய சோர்ந்து நேரங்களிலே அவரை தாங்கி பிடிக்க ஊழியரை உற்சாகப்படுத்துகிற அப்படிப்பட்ட மக்களை அவரை மாற்றும். ஊழியரை பலவீனப்படுத்துகிற மக்களாய் அல்ல, ஊழியரை தாங்கி பிடிக்கிற மக்களாய் ஒரு ஊரை போல ஒரு ஆரோனை போல எங்களை மாற்றும். Not to weak them, but to strengthen them. அப்படி நேரங்களிலே உங்களோட மீட்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நடத்தும் ஊழியரை நடத்தும், பிள்ளைகளை நடத்தும். உண்மையான ஊழியர்களாய், உண்மையான விசுவாசிகளாய், உத்தமமான விசுவாசிகளாய், கடைசியில் நிற்கிற விசுவாசிகளாய் மாற்றுங்க. இதை கொஞ்சம் நேரம் ஓடி போகிற மக்கள் அல்ல, கடைசி வரை எங்களுக்காக ஜெயித்த ஊழியனுக்காக நன்றி. எங்களுக்காக பிரயாசப்பட்ட மக்களுக்காக நன்றி. உருவாக்கின மக்களுக்காக நன்றி. அவளை சிந்தித்து அவளை நினைத்து அவள் செய்ய வேண்டிய கணத்தை செய்ய எங்களுக்கு சகாயம் பண்ணும். இந்த மேன்மை உம்மால் வந்தது. அவர்கள் அது காரணமா இருந்தாங்க. அதை மறவாதபடி எங்களை உருவாக்கின அந்த ஊழியர்களுக்காக நன்றி ஆண்டவரே. அதை கொண்டு வந்த அந்த உன்னதமான மக்களுக்காக நன்றி. நன்றி உள்ளவர்களா இருக்கிறது செய்யும். இவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி ஆண்டவரே அவருக்குள்ள வாழ உதவி செய்யும். கீழ்ப்படியாத மக்கள், அடங்காத மக்கள், துட்டி திரிகிற மக்கள், உயிருக்கு எதிராக பேசுகிற மக்கள் அதெல்லாம் சந்திங்கப்பா. தொடுங்க. உன் நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியருக்கு ஊழியம் செய்யுங்கள். வாழ்க்கையை உயர்த்தும். God bless you. ஆமென். எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.